மனோஜோட சதி திட்டத்தை வந்து முறியடிக்கிறாங்க. மீனோட புத்திசாலித்தனத்தினால, விஜயாவோட சுயநலம், அதே மாதிரி குடும்ப சண்டைனால பல சுவாரஸ்யமான சீன்ஸ் எல்லாமே வந்து இருக்கு. என்ன பண்ண போறாங்க, இப்படி இருக்கிறது வந்து இன்னைக்கு வந்து எபிசோட்ல ஒரு சர்ப்ரைஸ் வந்து இருக்குது. அது நம்ம மைண்ட் வந்து அப்படியே ப்ளோ பண்ண போகுது. ரெடியா இருங்க. இன்னைக்கு எபிசோட் ஃபர்ஸ்ட் சீன்ல ராணி மனோஜ் சண்டை தான். மனோஜ் வந்து செஞ்ச தப்பு வந்து வெளியில் கொண்டு வரக்கிறதுக்காக வேண்டி ராணி ஒரு புதிய திட்டத்தை வந்து போடுறாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அவரோட பையில ஒரு கேமராவை மறைச்சு வச்சுட்டு மனோஜ் கூட வந்து பேசிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி தரணும் அப்படின்னு வந்து ராணி டிமாண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு மனோஜ் அதெல்லாம் முடியாது அப்படின்னு வந்து மறுத்துறான். உடனே ராணி இந்த வீடியோவை நாங்கள் எல்லாருக்குமே அனுப்பிடுவோம் அப்படின்னு வந்து மிரட்டுறாங்க. அதை கேட்ட மனோஜ் வந்து ஷாக் ஆகிறான். வேற வழி இல்லாமல் வாஷிங் மிஷினை கொடுத்து அனுப்பிடுறான். இப்போ விஜயோட ட்ராக் தான். விஜயோட ஈகோ அண்ட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கிளியராக வந்து காமிச்சிருக்காங்க. அங்கே விஜய் அவங்களோட யோகா கிளாஸில் எல்லாருமே வந்து உடனே இவங்க என்னமோ வந்து ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் மாதிரி வந்து காமிச்சிக்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் என்ன சொல்றாங்கன்னா, கிறிஷ் வந்து வீட்டில் இருக்கிற விஷயத்தையும் அவனை வந்து சீர்திருத்த பள்ளிக்கு வந்து அனுப்ப முடிவு எடுத்த போது இவங்க தான் வந்து தலையிட்டு தடுத்த மாதிரி, அதுக்காக இவங்களோட ரெண்டாவது பையனோட ஹெல்ப்போட ஸ்கூலுக்கு போய் கெஞ்சினதாகவும் அப்படி கதையாக வந்து பேசிட்டு இருக்காங்க. உண்மையிலே இந்த ஹெல்ப் வந்து முத்து மீனா வந்து செஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி விஜய் வந்து சொன்னது கேட்ட உடனே எல்லாருமே கைத்தட்டி அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் மீனா அங்கே வராங்க. விஜயோட பொய்யை கேட்ட உடனே எதுவுமே சொல்லாமல் அவங்களும் வந்து கை தட்டிட்டு உள்ள வந்துட்டு இருக்காங்க. அப்போ மீனா என்ன சொல்றாங்கன்னா, எங்க அத்தைக்கு வந்து ரொம்ப நல்ல மனசு, இவங்களை போல இருந்தால் இந்த உலகத்தில் எவ்வளவு நல்லது நடக்கும் அப்படின்னு தெரியுமா அப்படின்னு விஜயா வந்து மறைமுகமாக வந்து புகழ்ற மாதிரி வந்து மீனா வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பையன் வந்து சீர்திருத்த பள்ளிக்கு வந்து போகணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா எங்க அத்தைக்கு வந்து அந்த மாதிரி என்னெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு வந்து மீனா வந்து சொல்றா. அப்போ விஜயோட சுயநலத்தை வந்து வெளிப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் மீனா என்ன சொல்றாங்கன்னா, இங்கெல்லாம் சில பேர் வந்து சொந்த மகனையே வந்து சீர்திருத்த பள்ளிக்கு வந்து அனுப்பணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனா எங்க அத்தை வந்து அப்படி கிடையாது அப்படின்னு மறைமுகமா விஜயாவுக்கு வந்து பதில் கொடுத்துட்டு மீனா அங்கிருந்து போயிடுறாங்க. மீனா அங்கிருந்து வெளியே வந்த உடனே சிந்தாமணி விஜயாட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா, உங்க ரெண்டாவது மருமக என்ன சொல்லிட்டு போனான்னு தெரியுமா அப்படின்னு வந்து கேட்கறாங்க. டான்ஸ் கிளாஸ் வந்து க்ளோஸ் பண்ணது மாதிரியே இப்போ இதையும் எப்போ மூட போறாங்களோ அப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொன்னா அப்படின்னு வந்து போய் சொல்றாங்க. ஆனா மீனா அப்படிப்பட்டவ இல்லையே அப்படின்னு பார்வதி வந்து சொல்றாங்க. அவ ஒருத்தட்ட ஒரு மாதிரி வந்து பேசுவா அப்படின்னு சிந்தாமணி கண்டினியூஸா விஜயோட கோவத்தை வந்து தூண்டிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே விஜயா கோவப்பட்டு அவளோட திமிர வந்து அடக்குறேன் அப்படின்னு வந்து சவால் விடுறாங்க. அங்க முத்துட்ட விஜயா சொன்ன விஷயத்தை எல்லாமே மீனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு முத்து என்ன சொல்றான்னா, அம்மா இப்படிதான் வந்து கொஞ்ச நாளா வந்து பண்ணிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கும்போது தான் முத்துக்கு அர்ஜென்ட் கால் ஒன்று வருது. மீனாவோட அம்மா சந்திரா வந்து பதட்டத்தோட சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க, கிறிஷோட பாட்டி வந்து அவன் வந்து கூட்டிட்டு போகணும் அப்படின்னு கத்தி ரகலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. முத்து மீனா உடனடியாக அங்க கிளம்பி போயிடுறாங்க. கிறிஷோட பாட்டி சண்டை போட்டுட்டு ஸ்ட்ரெஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க போன உடனே கிறிஷோட பாட்டிட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன கேட்கறாங்கன்னா, இவ்வளவு நாள் எங்க இருந்தீங்க அப்படின்னு முத்து மீனா வந்து கேட்கறாங்க. அவங்க கூட ரெண்டு பேருமே வந்து வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிதான் இன்னைக்கு வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த சிறடிக்கு ஆசை எபிசோட் வந்து ரொம்ப இமோஷனலா இருந்துச்சுன்னா உங்க தாட்ஸ் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சேனலுக்கு வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து மீட் பண்ணலாம். until then bye bye.